ஹாய் கைஸ். எப்பவுமே விவோ தரப்புல இருந்து ஒரு புதுவிதமான ஒரு டெக்னாலஜி வந்து ஒவ்வொரு ஃபோனுக்கும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ புதுசா ஒரு மாடல் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. விவோல இருந்து V23 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாடல் என்ன அப்படி புதுசா இருக்கு, எதுக்காக இந்த மாடலை வந்து நிறைய ப்ரமோட் பண்றாங்க, அப்படி என்ன புது டெக்னாலஜி இந்த போன்ல எடுத்து வந்திருக்காங்கன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இதோ அந்த விவோ V23 5G பாக்ஸ் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குல்ல. மேட் ஃபினிஷில் பாக்ஸே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். உள்ள ஃபோன் இருக்குது. ஃபோன் வந்து பிளாக் கலர் மேட் ஃபினிஷ் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. லுக் அண்ட் ஃபீலே சூப்பராக இருக்குது. இது வந்து யூசர் மேனுவல் கூட கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து டிபியூ கேஸ் இருக்குது. வெரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, சூப்பராக. ப்ளஸ் வந்து இது கூட ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா இதுக்கு வந்து ஹெட்செட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னொரு அட்வான்டேஜ். சிம் இன்ஜெக்டர் டூல் இருக்குது. சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது சப்போர்ட் பண்ண 44 வாட் சார்ஜர் இருக்குது. சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுக்குறது ரொம்ப சூப்பர். இதோட அன்பாக்சிங் முடிஞ்சு இப்போ டோட்டலாக ப்ரிவியூ நம்ம பார்ப்போம். இப்போ விவோ தரப்புல இருந்து புதுசா கலர் சேஞ்சிங் டெக்னாலஜி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த கலர் சேஞ்சிங் டெக்னாலஜி வந்து உண்மையாலுமே கலர் சேஞ்ச் ஆகுதா, இல்ல வந்து லைட்டோட ரிஃப்ளெக்ஷனுக்காக வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியுதா அப்படிங்கறத வந்து நம்ம பார்ப்போம். இது எதனால வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல ஃப்ளூரைட் ஏஜி கோட்டிங்கோட பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் பினிஷிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டெக்னாலஜி மூலமா தான் வந்து இந்த போன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லைட் அடிச்சா, இல்ல சன்லைட் பட்டாலோ, இல்ல லைட்டிங் ஏதாவது பட்டாலோ கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி நமக்கு தெரியும். கலர்ஸ் கண்டிப்பா உண்மையாலுமே சேஞ்சும் கூட ஆகுது. அந்த கலர் சேஞ்சிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 மினிட்ஸ் வரைக்கும் வந்து நீங்க என்ன கலர்ல அந்த போன் சேஞ்ச் ஆகுதோ அந்த 7 மினிட் வரைக்கும் அந்த கலர்ல இருக்கும். ஆஃப்டர் 7 மினிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நார்மல் பேக் டு பேக் கோல்ட் கலர் பினிஷிங் வந்து இந்த மாடல் வந்து வந்துடும். இது எதுக்காக அந்த டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது நான் சொன்னேன். இன்னொன்னு, இந்த டெக்னாலஜி மூலமா இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, என்னதான் நீங்க இந்த போன்ல நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சீங்கனாலும் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்டே வந்து பின்னாடி படவே படாது. ஸோ ஒரு ப்ரீமியமான ஒரு ஸ்மார்ட் போனுக்கு உண்டான எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து இந்த போன்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த போனோட நெக்ஸ்ட் டெக்னாலஜி, நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த போனோட டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த போன் வந்து 2 வேரியன்ட்ல இருக்கு. ஒன்னு வந்து பிளாக் கலர், இன்னொன்னு வந்து கோல்ட் கலர். இந்த கோல்ட் கலர்ல மட்டும்தான் வந்து போன் வந்து கலரிங் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து பிளாக் கலர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேட் ஃபினிஷா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அதோட லுக்கு தெரியணும்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த போனோட டிஸ்பிளே பத்தி பார்த்தோம்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இந்த டிஸ்பிளே வந்து பாத்தீங்க அப்படின்னா 6.4 இன்ச்சஸ் வந்து அமோலெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். உங்களுக்கு ஒரு மூவி பாக்குறப்போ சரி, இல்ல வந்து நீங்க நார்மலா ஏதாவது ப்ரௌஸ் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு வந்து வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். ஃப்ரண்ட்ல சின்னதா 2 நாட்ச் கொடுத்துருப்பாங்க. இந்த நாட்ச் வந்து கேமராக்காக இருக்கு, பிளஸ் வந்து சென்சார்ஸ்க்காக இருக்கு. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி ரேஷியோ வந்து 88% வந்து கொடுத்துருப்பாங்க. லிட்டில் பிட் வந்து உங்களுக்கு வந்து பிளேசர் வந்து உங்களுக்கு லிட்டில் பிட் இருக்கும். இந்த போனோட டிஸ்பிளேல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல உங்களுக்கு செட்டிங்ஸ்ல வந்து போனோட டிஸ்பிளேலயே ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து உண்மையாலுமே சூப்பரா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுக்கு அடாப்டபிளா இருக்கும். அதாவது 60 Hz வேணா கூட நீங்க ரெஃப்ரெஷ் ரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கண்டென்ட் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல இது ஆட்டோவே சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் ஸ்விட்ச்ங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க யூஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி, கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதுவே வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ இது உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்திங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இதோட பிபிஐ வந்து பாத்தீங்கன்னா 409 பிபிஐ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட பெஸ்ட் அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு போட்டோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பரா இருக்கும். எந்த ஒரு பிக்சல்ஸ் வந்து உடையிற மாதிரி உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது வந்து உங்களுக்கு இப்போ நான் சாம்பிள் இமேஜஸ் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃபோன்ல அடிஷனல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஓவர்வியூ வந்து பார்ப்போம். இப்போ இந்த ஃபோன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, மேஜரா டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகிற ஒரு ஆண்ட்ராய்டு 12ல டைரக்டா லான்ச் ஆகிற ஃபோன் வந்து இந்த ஃபோன் நம்ம சொல்லலாம். இதை சப்போர்ட் பண்றதுக்கு விவோவோட ஃபண்டச் ஓஎஸ் இதுவும் வந்து 12லயே லான்ச் ஆகுது. ஸோ இது ரெண்டோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய கஸ்டமைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஓஎஸும் இந்த ஃபன்டச் ஓஎஸ் 12 ரெண்டு சேர்ந்து ரன் ஆகிறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் அடிஷனல் அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் 2 வேரியன்ட் இருக்கு. 8GB வேரியன்ட், 12GB வேரியன்ட், 2 ரேம் வேரியன்ட் இருக்கு. இப்போ இதில் எந்த ரேம் வேரியன்ட் நீங்கள் போனீங்கனாலும் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 4GB வந்து நீங்கள் எக்ஸ்பெண்டபிள் வந்து பண்ணிக்க முடியும் வெர்ச்சுவல் ரேமும்.
இப்போ 8GB வேரியண்ட்டோட நீங்கள் ஃபோன் எடுத்தீங்க அப்படின்னா 8+4GB ரேமை வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவே 12GB ரேம் ஃபோன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 12+4 16GB ரேமை வந்து நீங்கள் ஃபோனை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலாக இந்த ஃபோனில். இந்த ஃபோனோட ப்ராசஸர் வந்து நம்ம பார்ப்போம். ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 GHz டைமென்சிட்டி 920 ப்ராசஸர் இருக்குது, ஆக்டோ கோர் ப்ராசஸரு. ஆக்சுவலாக இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்னாப் ட்ராகனுக்கு ஒரு 870 ஈக்குவலாக இருக்கக்கூடிய ப்ராசஸராக இருக்கும். ஸோ இது வந்து கேமிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த ப்ராசஸர் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணால். ஸோ இதில் வந்து நீங்கள் கேமிங் விளையாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அல்ட்ரா கேம் மோடுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அல்ட்ரா கேம் மோட் ஆப்ஷனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் கேமிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கேம் விளையாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வந்து ஹீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதில் வந்து அல்ட்ரா கூலிங் டெக்னாலஜி டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஃபோன் வந்து உங்களுக்கு ஹீட்டும் ஆகாது. அது ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா பேட்டரி, இதில் பேட்டரி வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி 44 வாட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு குவிக் சார்ஜராக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து 30 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 68% வந்து சார்ஜ் ஆகுன்னு சொல்லிட்டு விவோ வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதை நம்ம எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டில் செல்ஃபி எடுக்கிறதுக்கு, நைட்டில் வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஃபீச்சர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இது வந்து எதில் இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃப்ரண்ட் கேமரா நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னா அதில் வந்து ஃப்ளாஷ் இருக்கும். அது பக்கத்தில் வந்து ஸ்பாட் லைட்டிங் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் தான், 2 இடத்துல வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் வந்து இருக்கும். எதுக்கு அப்படின்னா நைட்டு நார்மலாக இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம செல்ஃபி எடுக்கணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப டார்க்காக தெரியுது. இப்போ இதோட செல்ஃபி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து டார்க்காக தெரியும். இப்போ இதுவே வந்து இந்த ஸ்பாட் லைட்டை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டு நீங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு நைட் மோடாக இருந்தாலும் நைட் டைம்ஸில் எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் இந்த ஸ்பாட் லைட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு சூப்பரான வீடியோஸ் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். இந்த இதில் அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க அவங்க. இந்த இதில் போயிட்டு இதோட கலர்ஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதில் வந்து 2 கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் ஒன்று, ஒயிட் கலர் ஒன்று கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோனோட இன்னொரு டேக்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து 50 MP கேமரா ஒன்று, 8 MP கேமரா ஒன்று, 2 கேமரா இருக்குது. ரெண்டுலேயுமே வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து பிக்சர் வந்து கேப்சர் பண்ணுவாங்க. 4K கூட உங்களால் வந்து வீடியோ வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணிக்க முடியும். அதுவும் சூப்பராக இருக்குது. வீடியோ பிக்சல்ஸ்லாம் உடையாமல் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஒரு விளாக் எதாவது பண்ணால் கூட சூப்பராக பண்ணலாம் நீங்கள். அடிஷ்னலாக இதில் பேக் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 64 MP கேமராவில் அப்பச்சர் வேல்யூ வந்து 1.89 இருக்குது. செகண்ட் கேமரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 MP கேமரா வைடு அல்ட்ராவோட இருக்குது. அதோட அப்பச்சர் வந்து 2.22 இருக்குது. தேர்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் கேமரா. இதோட இமேஜஸ் எல்லாமே வந்து இப்போ ஆட் பண்ணிருக்கேன். இதோட இமேஜஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எந்த இடத்துலையுமே வந்து பிக்சல்ஸ் உடையாமல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதோட பிக்சர்ஸ்லாம் கிளாரிட்டி நீங்கள் பார்க்கும்போது. இதோட ஃபோக்கஸ் லென்த் வந்து 26 mm இருங்காட்டிக்கு கிறிஸ்டல் கிளியர் இமேஜஸ் வந்து கிடைக்கும். ஃபைனலாக வந்து இந்த ஃபோன் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வர்த்தா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வந்து நான் சொல்கிறேன். 30,000 ரூபாய் ரேஞ்சில் ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் எடுக்கணும், எல்லாத்த கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்டாக நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும்னா இந்த ஃபோன் வந்து ஒரு வர்த்தான ஃபோனு. அதுக்குண்டான எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த ஃபோனில் இருக்குது. இதுக்கு அடிஷனலாக வந்து கார்ட்ஸ் ஆஃபர் இருக்குது. ஐசிசி கார்டு, SBI கார்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா 2500 rupees வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து 3-6 month EMI கூட நீங்கள் நோ காஸ்ட் EMI யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் அடிஷனல் ஃபினான்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது. உங்களுக்கு இது இல்லாமல் மோர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நியர்பை ஜியோ ஸ்டோர்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.